Okay, silence. குழந்தைகளே, நாங்க கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டி பல நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நீங்க பிறந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு முழுசா ரெக்கம் முளைச்சதும் எங்களை போல பெரிய பறவை அறிவீங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த கூட்டை விட்டு வேற எங்கேயாச்சும் சந்தோஷமா பறந்து போயிடலாம். அது வரைக்கும் இதுதான் நம்ம வீடு. சரியா? சரிமா. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. நானும் அப்பாவும் பக்கத்துல போயிட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறோம். ஆமா, அம்மா சொன்ன மாதிரி நீங்க 2 பேரும் இங்கே இருக்கணும். வேற எங்கேயும் போய் விளையாடக்கூடாது. சரியா? சரிப்பா. அக்கா, நம்ம அங்க போய் விளையாடலாமா? வேணாம், அப்பா சொன்ன மாதிரி நம்ம வேற எங்கேயும் போக வேணாம். இங்கே விளையாடலாம். சரிக்கா, நம்ம இங்கே விளையாடலாம். என்ன விளையாடலாம்? அழகா இருக்கீங்க. குடும்பமா வீடு மாதிரி இருக்கு. எங்க பார்த்தா பிளாஸ்டிக் குப்பை பள்ளி பூரான்னு இதுல இது குருவிக்குள்ள எங்க இருக்க குப்பை எடுத்துட்டு வந்து இங்க சேர்க்குது. இவர எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. ஜானகி, நீ என்ன பண்றாங்க மேல? அம்மா, இங்க பாருங்களம்மா, குருவி 2 குஞ்சு பொரிச்சிருக்கு. ஏற்கனவே 2 தொலை தாங்க முடியல, இப்போ இன்னும் 2 வேலையா? விளங்கிடும் போ. ஐயோ, எவ்வளவு அழகா கத்துதுங்க பாரு. இப்போ மட்டும் நீ கீழே இறங்கி வரல, ஓடி வாங்குவ. கீழே இறங்கி வாடி. உன் அப்பா நான் சரியில்லை, விவசாயம் பண்றேன்னு
ஒரு எல்லா கடனை வாங்கி வாழை தோப்பு வைக்கலாம். அதெல்லாம் புயல் அடிச்சிட்டு போகுது. நீயும் படிக்காம கொக்கு குழின்னு சுத்திட்டு இருக்கு. போ அந்த தொடப்பத்தை வச்சு அந்த பக்கம் பெருக்கு. இந்த குருவிங்க ஊட்ட வாச குப்பையை போட்டுங்க. நான் குடும்பம் பண்ணவா இல்ல பெருக்கி பெருக்கி சாவா? என்னடி சும்மா லப லபன்னு கத்திட்டு இருக்க? நீ பேசுறது ஊரு முக்கூட்ல கேக்குது. நானே எத்தனை வாட்டி தான் சொல்றது இந்த கூட்ட கழிச்சு விடுன்னு. என்ன கழிச்சு விடுறியா? நான் என்ன வீட்டுல சும்மாவா இருக்கேன்? சரி சரி, அந்த கூட்ட கலைக்கிறதுக்கான வழியை பாக்குறேன். அப்பா வேணாம்ப்பா, பாவம்ப்பா. இந்த குருவிங்க இப்பதான் குஞ்சு பொரிச்சிருக்கு. அதுங்க கூட்ட களைச்சு விட்டா அதுங்க செத்து போயிடும். பாத்தியா, நீ கூட்ட கலைக்க சொல்லு, உன் பொண்ணு பாவம் வேணான்னு சொல்லுவா. உங்க 2 பேருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நான் தான் சாவுறேன். இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷி, இவன் பேச்சு கேட்கற பாரு. இப்ப என்ன தாண்டி பண்ண சொல்ற? யோ போய் 7 மலை கூட்டு வந்து இந்த கூட்ட கலைக்கிற வேலை பாரியா? அப்பா அப்பா வேணாம்ப்பா, பாவம் பாருங்க. அப்பா அம்மா அம்மா அப்பா கிட்ட வேலை சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. உங்களுக்கு முழுசா ரெக்க முளைச்சி இங்க இருந்து நீங்க வேற இடத்துக்கு பறந்து போற வரை உங்களை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. அது மட்டும் இல்ல, உங்களாலதான் நிறைய நல்லது நடக்குதுன்னு எங்க சயின்ஸ் டீச்சர் சொல்லி இருக்காங்க. நீங்க காலையில மாலையில கத்துற சத்தத்தாலதான் நான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன். ஆனா இது எங்க அப்பா அம்மாவுக்கு தான் புரியவே மாட்டேங்குது. நம்ம எல்லாரும் ஒன்னா வாழணும்னு தான் என்னோட ஆசை. அக்கா நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா. நான் இனிமே உங்களை பார்த்து பயப்படவே மாட்டேன்க்கா. நீங்க ஒருத்தவங்களாச்சு இந்த வீட்ல எங்களுக்காக பேசுறீங்க. உங்களை தொட்டு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. தொட்டு பார்க்கட்டுமா? சரிடா. ஜானகி இதோ இங்கதாம்மா. சரி சரி, எங்க அம்மா கூப்பிடுறாங்க. நீங்க மேல போய் பத்திரமா இருங்க. ஜானகி எங்க டாடி போய் தொலைவ? இங்கதாம்மா மரத்தடியில விளையாடிட்டு இருந்தேன். உன் அப்பானே மாதிரியே போன இடம் வந்த இடம் இருக்கியா? எப்ப போனா அந்த மனுஷன் 7 மலையை கூட்டின்னு வரணும், இன்னமும் வரல. எப்பதான் வருவான்னு தெரியல. கற்பகம் கற்பகம், இதோ பேர் 7 மலை வந்துட்டாரு. வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணே. இந்த குருவிங்க இங்க நிம்மதியாவே இருக்க மாட்டேங்குது. எப்படியாவது இந்த மரத்து மேல ஏறி இந்த கூட்டை மட்டும் கழிச்சு விட்டுருவேண்ணே. ஏம்மா இப்போதாம்மா பாகூர்ல 10 தடவை குருவி கூட்டை கழிச்சு விட்டேன். எங்க அங்கே திரும்ப திரும்ப கூடு கட்டிகிட்டே தான் இருக்குதுங்க. சனி நீங்கள் எங்கே போய் தொலையுதுங்க? அப்புறம் என்னதான் பண்றது 7 மலை? அதான் ஆளை கொடுத்து மரச்சே வெட்டி எடுத்துட்டேன். இப்போ எந்த தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக இருக்காங்க. அதே மாதிரி ஆளை கூட்டாந்து மரத்தையே வெட்டி எடுத்து விடுறேன். மாமா வேணாம் மாமா, பாவம் மாமா. அந்த குருவிங்க இப்பதான் குஞ்சு பொரிச்சிருக்கு. மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது. மரங்களாலையும் பறவைகளால தான் நமக்கு நிறைய நல்லது நடக்குது. ஜானகி நீ சும்மாவே இருக்க மாட்டியா? பெரியவங்க நாங்களாம் பேசிட்டு இருக்கோம், வாய் முன்னு கம்மிரு. விடுமா, சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இந்த குருவி கூட்டை கழிச்சு விட்டோம்னா அது வேற எங்கேயாச்சும் போய் கூடு கட்டிக்கும். ஆனால் நம்ம இந்த இடத்த விட்டு போக முடியுமா? அதனால தாம்மா அதை கழிச்சு விடுறோம். அது இல்லை மாமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்தாதான் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்து இயற்கை சீற்றங்கள் இல்லாம வாழ முடியும். அது மட்டும் இல்லை, இந்த குருவி குஞ்சுங்களுக்கு இப்பதான் ரெக்கம் அளிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுங்களுக்கு முழுசா ரெக்கம் அழிஞ்சதும் இதுங்களாவே இங்க இருந்து வேற இடத்துக்கு பறந்து போயிடும். சரி சரி,
மாமா இன்னைக்கே மரத்தை வெட்ட மாட்டாரு. நீ போயிட்டு வீட்டை பெருக்கு. சரிப்பா. அண்ணன் நீங்க அடுத்த முறை வரப்ப கூட 2 பேர் கூட்டிட்டு வந்து இந்த மரத்தை மட்டும் எப்படியே வெட்டி கொடுத்துருங்கண்ணா. சரி விழுப்புரத்தில் 4 ஏக்கர் பிளாட் போட்டிருக்காங்க. அங்கே 50 மரத்தை வெட்ட கூட்டிருக்காங்க. நாங்கள் ஒரு 10 பேர் போகிறோம். அதை வெட்டி முடிச்சுட்டு அடுத்த வாரம் வந்து இதை வெட்டிடுறேம்மா. சரிங்க. சரிம்மா நான் போயிட்டு வரேன். பார்த்துக்கோங்கண்ணா. சரிங்க. அழக்கூடாது. என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அப்பா இந்த கீழ இருக்கவங்களுக்கு நம்மள பிடிக்கலையா, அதனால நம்மள இங்க இருந்து துரத்த இந்த மரத்தை வெட்ட போறாங்களா? நம்ம மூதாதைகள் காட்டுல வாழ்ந்த மாதிரி எங்களை அந்த காட்டுக்கே கூட்டிட்டு போயிடுங்கப்பா. இந்த மக்கள் அவங்க சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிட்டு காட்டெல்லாம் அழிச்சு பெரிய பெரிய தொழிற்சாலையில கட்டியிருக்காங்க. நம்மள போல இந்த காட்டுல வாழ்ந்த பல பறவைகளும் விலங்குகளும் காட்டோட சேர்ந்து அழிஞ்சு போயிட்டாங்க. அதுல தப்பி இருக்கிற சில பறவைகளும் விலங்குகளும் தான் வேற வழி தெரியாம இங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மள அழிச்சிட்டு இவங்க மட்டும் சந்தோஷமா வாழலான்னு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. இந்த பூமியில இருக்கிற தாவரங்கள், மரங்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாம் உயிரோட இருந்தாதான் இந்த பூமியோட சுற்றுச்சூழல் அமைப்பு ஒரே சீரா எங்கன்னு அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க இது போல செய்யற தவறுனாலதான் கடந்த 50 வருஷமா இந்த பூமியில நிலநடுக்கம், நிலச்சரிவு, மழை வெள்ளம், சூறாவளி, காற்று மாசடைதல் போன்ற இயற்கை சீற்றங்கள்லாம் பெரும் அளவில் நடந்து இவங்களே இவங்க எடுத்து அழிச்சுக்கிறாங்க. அம்மா, அது எப்படிமா தாவரங்கள், விலங்குகள், பறவைகளால இந்த சுற்றுச்சூழல் சீரா இயங்குது? பறவைகளால தான் விதைகளை பரப்பி காடுகளை வளர்க்க முடியுது. பறவைங்க புழு பூச்சி உணவா தின்றதுனால தான் அதுங்களோட உற்பத்தியை கட்டுப்படுத்தி காடுகளை காக்க முடியுது. காடுகளை காப்பாத்தினாதான் மரங்கள் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு நமக்கு ஆக்சிஜனை கொடுக்கும். மரங்கள் அதிகமா இருந்தாதான் மரத்தோடைய வேறு மலையை ஈர்க்கமா பிடிச்சிக்கிட்டு மண் சரிவு ஏற்படாம காப்பாத்துது. மரங்கள் தான் நமக்கு தேவையான நிலத்தடி நீரை சீரா தக்க வைக்குது. பல லட்ச இடம்பெறும் பறவைகளோட எச்சம் தான் இந்த மண்ணுக்கு இயற்கை உரமா அமையுது. பறவைகள் விதைக்கிற மரங்களையும் அதுல வளர்ற பழங்களையும் நம்பி பல லட்சம் உயிர்கள் வாழுது. இப்படி பறவைங்க பல உதவி செய்யறது போல பல லட்சம் உயிரினம் இந்த பூமியோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக அவங்களோட சேவையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததுதான் இந்த உலகம். அப்புறம் ஏமா இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க? இவங்க மட்டும் இதை புரிஞ்சுக்கிட்டா இன்னும் பல கொடிய நோய்கள் இந்த மண்ணில் இல்லாம நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருந்திருக்கலாம். சரி நேரமாச்சு, வாங்க தூங்க போலாம். எப்படி அசிங்கம் பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த மரத்தை வெட்ட வைக்கலாம் என்னால குடும்பம் பண்ண முடியாது. ஒன்னு இந்த குருவிங்க இங்க இருக்கணும், இல்ல நான் இந்த வீட்ல இருக்கணும். ஜானகி இங்க வா. என்னம்மா? போய் அது பிளாஸ்டிக் எடுத்து வா. இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பார்த்தேன். ஆமா, இந்த பிளாஸ்டிக்ல வச்சு என்ன பண்ண போறோம்? கோயில் கட்ட போறோம். கேட்காத கேள்வி. இந்த பிளாஸ்டிக்லாம் எரிச்சு புகைய மூட்டி மேல இருக்க சனிகளை சாவடிக்க போறோம். அம்மா வேணாம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல அதுங்களாவே வேற இடத்துக்கு போயிடும். ஏய், உங்க 2 பேருக்கு என்ன தாண்டி பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கீங்க. நான் இந்த பிளாஸ்டிக்கை கொளுத்தி மேல இருக்க குருவிங்களா துரத்தி விடலான்னு பார்த்தேன். ஆனா உன் பொண்ணு எதுவுமே செய்ய விட மாட்டா. அப்பா வேணாம்ப்பா, அதுங்களும் நம்மள மாதிரி தானேப்பா குடும்பமா இருக்கு. அதுங்களை துரத்தி விட வேணாம். அது மட்டும் இல்ல, பிளாஸ்டிக்கை கொளுத்துறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு இது எல்லாம் காற்றுல கலந்து நமக்கு நோயை உண்டாக்குமா? ஆமா, இவ ஒருத்தி சும்மா சம்பந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பா. ஏங்க இவ பேசுறதுலாம் கண்டுக்காதீங்க. போய் அந்த மண்ணெண்ணை எடுத்துவாங்க. இந்த பிளாஸ்டிக் முதல்ல கொளுத்தலாம்.
சொல்கிற மாதிரி அவங்க தினம் இந்த இடத்துல இருந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால் நம்ம இந்த இடத்த விட்டு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம். அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பகுதிக்கு மிகப்பெரிய கடல் கொந்தளிப்பும் சூறாவளியும் வரப்போகுது. அது எப்படிமா உங்களுக்கு தெரியும்? காற்றழுத்தம் மற்றும் அதன மாற்றங்களை உணரக்கூடிய புவியியல் காந்தப்புல சக்தி நமக்கு இருக்கு. அதனாலதான் வரப்போற இயற்கை சீற்றத்தை நம்மளால முன்கூட்டியே அறிய முடியுது. இயற்கை சீற்றம் ஏன் நடக்குது? இவங்க காடுகளை அழிக்கிறதுனால தான் காத்து சூடாகி பனிமலையெல்லாம் உருகுது. இதனால கடல் நீர் மட்டம் உயர்ந்து கடல் கொந்தளிப்பாக வரப்போகுது. சரி நீங்க இங்கேயே பத்திரமா இருங்க. நானும் அம்மாவை போய் அவன் வாழ்றதுக்கு வேற ஏதாச்சும் இடம் இருக்கான்னு பார்த்துட்டு வரோம். சரிப்பா. ஆட்டோலயே போயிடலாம். போயிட்டு டாக்டரை கூட்டிட்டு வாங்கப்பா. சரிம்மா, என் அம்மா பாத்துக்கோ, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன். நான் இல்லைனாக்கூட தெரியல. நான் இல்லைனாலும் நீங்களா சந்தோஷமா இருக்கணும். அம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா, உங்களுக்கு நாங்க இருக்கோம். அப்பா டாக்டரை கூட்டிட்டு வந்துருவாங்க. டாக்டர் வாங்க, டாக்டர் சீக்கிரம் வாங்க. பாருங்க என்ன ஏதோ எரியற ஸ்மெல் வருதுங்க. ஆமா டாக்டர், பிளாஸ்டிக் எல்லாம் ஒண்ணு கட்டி எரிச்சிட்டு இருந்தோம். இது பிளாஸ்டிக் எரிக்கிறீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஏற்கனவே இந்த ஊரை சுத்தி பல மரத்தை வெட்டி எடுத்து தொழிற்சாலையை கட்டியிருக்காங்க. அதுல இருந்து வெளியே வர காற்று பரவி பல பேருக்கு புற்றுநோய், ஆஸ்துமா, தோல் நோயின்னு அவதிப்பட்டு இருக்காங்க. நீங்க என்னடான்னா பிளாஸ்டிக்கை கொளுத்துற, குப்பையை கொளுத்துறன்னு கொளுத்திட்டு இருந்தா இப்படிதான் எல்லா நோயும் வரும். சரி வழி விடுங்க, கையை காட்டுங்கம்மா. மூச்சு இழுத்து விடுங்க. கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்கம்மா. செல்வம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க மனைவிக்கு ஆஸ்துமா கடுமையா தாக்கி இருக்கு. இவங்களை உடனடியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இல்லனா இவங்க உயிருக்கே ஆபத்து. டாக்டர் எதனா பண்ணுங்க டாக்டர். சாரி செல்வம், என்னாலாம் எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் நீங்களே உங்களுக்கு உண்டாக்கிட்ட விளைவு. ஏதோ இந்த மரத்தையாச்சும் விட்டு வச்சிருந்தீங்களே, அதையும் வெட்டி எடுத்திருந்தீங்கன்னா உங்க மனைவி எப்போ இறந்துருப்பாங்க. சரி செல்வம், அவங்கள பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். அம்மா பார்த்து எந்திரிங்கம்மா. அம்மா பார்த்துமா. சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். அம்மா இன்றைய முக்கிய செய்திகள்: சென்னை, புதுவை, நாகப்பட்டினம், கடலூர்
போன்ற கடலோர மாவட்டங்களில் மிகப்பெரிய கடல் கொந்தளிப்பும் சூறாவளியும் வர இருப்பதால் அப்பகுதியில் வாழும் மக்கள் அனைவரையும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம். தம்பி, அம்மா அப்பா சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க மிகப்பெரிய இயற்கை சீற்றம் நடக்க போகுது. அதை என்னால உணர முடியுது. குழந்தைகளே, நம்ம இந்த இடத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு போய் ஆகணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பகுதி அழிய போகுது. ஆமா, நாங்க சொன்ன மாதிரியே எங்க பின்னாடியே பறந்து வந்துருங்க. இல்ல, நாங்க வரல. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் வர மாட்டேன்னு சொல்றீங்க? கீழ் வீட்டு ஜானகி அக்காவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இந்த பகுதியை விட்டு எல்லாருமே வெளியேறிட்டாங்க. ஆனா இவங்களால மட்டும் வெளியேறவே முடியலமா. எங்களுக்காக அந்த ஜானகி அக்கா இந்த கூட்டை கலைக்க விடாம பாத்துக்கிட்டாங்க. ஒருவேளை அவங்க இந்த கூட்டை கலைச்சிருந்தா நாங்க உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். அதனால அவங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நாங்க வர மாட்டோம். இவங்க அந்த ஜானகி கூட ரொம்ப நெருக்கமா பழகிட்டாங்க. அதனால தான் இவங்களால அந்த ஜானியை விட்டு வரவே முடியல. நம்மளாலையும் நம்ம குழந்தைங்களை விட்டுட்டு வேற எங்கேயும் போக முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம இங்கேயே இருந்து போராடலாம். ஐயோ, எல்லாரும் மறைச்சு போங்க. இப்படி எங்க 2 பேரையும் அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே.